ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இந்த எக்ஸர்சைஸ் கொஸ்டின ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இது 2 தான் பார்த்தோம். அதாவது இம்ப்ராப்பர் அண்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ் நம்ம வந்து ஒரு சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இது டெக்ஸ்ட் புக்ல குடுத்திருக்கிறது தான் இந்த கன்டென்ட் தான். ஸோ அது பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, நம்ம இந்த ட்ரை தீஸ் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணோம். இந்த ட்ரை தீஸ் எல்லாமே சால்வ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ இத சால்வ் பண்ணுவோம். அப்புறம் மேபி இதையும் சால்வ் பண்ணலாம். ஸோ 2, 3 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம் இன்னைக்கு வீடியோல. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். So convert 5 3/7 into an improper fraction. Okay, improper fraction எப்படி நீங்க mixed fraction எப்படி improper கன்வெர்ட் பண்ணீங்க? So basically 5 3/7 நம்ம இப்படி எழுதலாம். 5 plus 3/7 எழுதலாம். 5 plus 3/7. So இப்போ நீங்க LCM எடுத்துடலாம். 5 நீங்க 5/1 எழுதலாம். So 5/1 5/1க்கும் 1க்கும் 7க்கும் LCM கண்டுபிடிச்சு நீங்க போடலாம். இது ஒரு ஐடியா. இல்லைன்னா நீங்க டைரக்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் செம்ம டைரக்டா. So இது எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா, so 5/1 plus 3/7 நீங்க இப்படி போடலாம். 1 into 3, 7 into 5 plus 1 into 3, the whole divided by 7 into 1. So இது இப்படி பண்ணலாம். So நான் இப்படி எழுதுறேன் கரெக்டா. 7 into 5, so 5 into 7 plus 3 into 1, 3 into 1 divided by 7 into 1. ஓகேவா? So இதான் ஐடியா. So இப்போ நீங்க ஈஸியா கம்ப்யூட் பண்ணிடலாம் இது. So 7 into 5 35, 3 into 1 3. So இதை நீங்க ஓவராலா 35 plus 3 the whole divided by 7 எழுதலாம். 7 into 1 7 தான். So 35 plus 3 is nothing but 38. So overall answer வந்து 38/7 அவ்வளவுதான். ஸோ வேற கலர்ல வேணா எழுதிக்கிறேன். ஸோ 38/7 தான் ஓவரால் ஆன்சர். இல்ல இந்த மெத்தட் பிடிக்கலாம், நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ 5/1 plus 3/7 நீங்க நார்மலா 1க்கும் 7க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு எல்சிஎம் 7 தான் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க இங்க கீழேயும் மேலேயும் 7ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5/1 into 7/7 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதே ஆன்சர் தான் மறுபடியும் கிடைக்கும். 38/7 தான் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் அப்பவும். ஸோ இதான் ஆன்சர். ஸோ கன்வெர்ட் 5 3/7 into an improper fractionனா ஆன்சர் வந்து 38/7. ஸோ அது ஒழுங்கா எழுதுறேன். 38/7 இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லை, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின், கன்வெர்ட் 17/3 into மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். ஓகே, இது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இது இந்த ஃபார்ம்ல எழுதணும். ஸோ 17/3 இருக்குல்ல, ஸோ இதை நீங்க வந்து 3k பிளஸ் ஹோல் நம்பர் இந்த ஃபார்ம்ல எழுதணும். 3k பிளஸ் ஹோல் நம்பர் டிவைட் பை 3 எழுதணும். 3k பிளஸ் ஹோல் நம்பர், வேற 3k இஸ் a multiple of 3 which is very close to 17 பிளஸ் a ஹோல் நம்பர், மைனஸ் பண்ணக்கூடாது, பிளஸ் a ஹோல் நம்பர். ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்கிறது என்னன்னா, ஆக்சுவலா 3kன்ற இடத்துல நீங்க 15 போட்டுடலாம். 15 plus 2 divided by 3 போடலாம். ஸோ 15 இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம்னா, நீங்க 15/3 plus 2/3 எழுதலாம். ஸோ 15 plus 2 the whole divided by 3 நீங்க 15/3 plus 2/3 எழுதலாம். ஸோ 15/3 is nothing but 5. 2/3 நீங்க அப்படியே விட்டுருங்க. ஸோ 2/3 அப்படியே கிளப் பண்ணிக்கோங்க 5ஓட. ஸோ 5 2/3 எழுதிக்கலாம். ஸோ 15/3 is nothing but 5. ஸோ 5 plus 2/3 is 5 2/3 அவ்வளவுதான். ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இது கரெக்டா இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கலாம். ஏன்னா 2/3 வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன், 5 வந்து ஒரு ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பர் பிளஸ் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான் உங்களுக்கு மிக்ஸ்டு நம்பர்னு சொல்லுவோம். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சொல்லுவோம். பேசிக்கா அதான் ஐடியா. ஸோ 17/3 is the same as 5 2/3 அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுல திங்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் டேக்கிள் பண்ணலாம். ஸோ அதுல என்ன கேட்கறாங்கன்னா, ஆர் 5 2/3 and 5 4/6 ஈக்குவலான்னு கேட்கறாங்க. ஸோ 5 2/3 என்னது? 5 4/6 என்ன? So 5 2/3 is nothing but 5 plus 2/3. 5 plus 2/3. 5 4/6 என்னது? 5 4/6 னா 5 plus 4/6 னு அர்த்தம். 5 plus 4/6. பட் 4/6 நீங்க சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும்? So 4/6 எப்படி எழுதலாம்? So 4/6 நீங்க சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும்? So 4 நீங்க என்ன பண்ணலாம்? 2 into 2 எழுதலாம். 6 நீங்க 3 into 2 எழுதலாம். 3 into 2. So இந்த ரெண்டு 2 அடிச்சிடலாம். So 2/3 தான். So 4/6 is the same as 2/3 அவ்வளவுதான். ஸோ சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் 4/6 தான் உங்களுக்கு 2/3 கிடைக்கும். ஸோ ரெண்டும் ஒன்று தான், ஈக்குவேலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் தான், ஈக்குவேலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ நீங்க இந்த இடத்துல பேசிக்கா 5 plus 4/6 எழுதுறதுக்கு 5 plus 2/3 எழுதலாம். ஸோ 5 4/6 is the same as 5 2/3 அவ்வளவுதான். ஸோ தே ஆர் ஈக்குவல். ஈக்குவல் தான், கரெக்ட். எஸ். அடுத்து ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. எஸ் நீங்க போட்டுடலாம். எஸ், தே ஆர் ஈக்குவல். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 3/2 நாட் ஈக்குவல் டு 3.5 ஏன்னு கேட்கறாங்க. ஸோ 3/2 என்ன? ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். 3 divided by 2 னா 3/2 அர்த்தம். ஸோ வேற கலர். 3 divided by 2 is the same as 3/2. ஸோ நீங்க இப்படி கூட யோசிக்கலாம். 3 into half is the same as 3/2. இதான் 3/2 மீனிங். இப்போ 3.5 என்ன அர்த்தம்? 3 plus half அர்த்தம். இது 3 into half அர்த்தம். 3 plus half வேற, 3 into half வேற, ரெண்டும் வேற வேற மீனிங். இது 3 plus half, 3ஓட half ஆட் பண்றோம். இது 3 into half, 3ஓட half மல்டிப்ளை பண்றோம். ஸோ இது பேசிக்கா இதுதான், இந்த சிம்பிள்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த சிம்பிள் தான் டிஃபரன்ஸ், வேற எதுவும் டிஃபரன்ஸ் இல்ல. இப்போ 3 into halfக்கும் 3 plus halfக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு பேசிக்கா தெரியணும். 3 நீங்க இன்ஃபேக்ட் நீங்க கம்ப்யூட் பண்ணீங்கன்னா இது 1.5 வரும். 1.5 எல்சிஎம், அதாவது டெசிமல் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியா பண்ணிடலாம். நீங்க 3 plus halfனா 3.5 வரும். ஸோ ஓவரால் ஆன்சரே வேரியாது.
ஸோ 1.5 3.5 டெஃபினட்டா ஈக்குவல் கிடையாது. 3.5 இஸ் மச் கிரேட்டர் தேன் 1.5. ஸோ உங்களுக்கு டெசிமல்ஸ் தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். நான் டெசிமல்ஸ் எடுத்தேன்னா ஆக்சுவலா எடுக்கல. இந்த இந்த சாப்டர்ல எடுக்கல. இப்போ நான் நம்பர்ஸ்னு ஒரு டேர்ம் 2 சாப்டர்ல எடுத்தேன். ஸோ அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் டெசிமல்ஸ்னு. ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போனா ஓகே. இது லாஸ்டா இது ரெண்டும் முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்வெர்ட் 3 1/3 இன்டு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகே 3 1/3. ஓகே 3 1/3 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். ஸோ 3 1/3 இதை என்ன பண்ணலாம்னா நம்ம 3 + 1/3 எழுதலாம். ஸோ 3க்கும் 3 1/3 நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணி இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3 × 3 + 1 × 1 டிவைடட் பை 3 அவ்வளோதான். ஸோ 3 × 3 3 × 3 + 1 × 1 + 1 × 1 இஸ் நத்திங் பட் 1 டிவைடட் பை 3 × 1 அவ்வளோதான். ஸோ 3 × 1 3 தான். 3 × 3 9 வரும் உங்களுக்கு. ஸோ 9 + 1 டிவைடட் பை 3. ஸோ 9 + 1 டிவைடட் பை 3 which is nothing but 10/3 அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இதான். ஸோ 3 1/3 இஸ் த சேம் as 10/3. ஸோ இந்த இடத்துல நீங்க 10/3 எழுதிக்கலாம். ஸோ ஒழுங்கா எழுதுறேன் 10/3. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இதான். இப்போ செகண்ட் கொஸ்டின் போனா கன்வெர்ட் 45/7 இன்டு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். ஓகே 45/7 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதணுமா? ஸோ நீங்க எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னா இதையும் அதே ஃபார்மேட் தான். உங்களுக்கு ஜென்ரலா ஒரு ஐடியா என்னன்னா இந்த டினாமினேட்டரோட மல்டிபிள்ல இங்க எழுதிட்டு பிளஸ் ஹோல் நம்பர்னு எழுதணும். பிளஸ் ஹோல் நம்பர். ஸோ இந்த 7k ஷுட் பி வெரி, அதாவது 7ஓட மல்டிபிள் ஷுட் பி வெரி க்ளோஸ் டு 45. அந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்து நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ ஹவு மெனி 7s ஆர் தேர் இன் 45 அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஸோ 7 7s are 49, 7 5s are 35, 6 7s are 42. ஸோ இதை நீங்க இப்படி கூட யோசிக்கலாம். நீங்க 45/7 போட்டுக்கோங்க. ஸோ 6 வருங்க. ஸோ 42 வரும். ரிமைண்டர் 3 கிடைச்சிருமா? ஸோ 7 × 6 + 3 எழுதலாம். இதை 45 நீங்க எப்படி எழுதலாம்னா 7 × 6 + 3 எழுதிக்கலாம். அப்பனா இந்த ஃபார்ம் வந்துடும். ஸோ 7 × 6 + 3 டிவைடட் பை 7. ஸோ இப்போ நீங்க ஈஸியா கம்ப்யூட் பண்ணிடலாம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படியே வச்சுக்கோங்க, எதையும் மாத்த இல்லை. ஸோ 7 × 6 + 3 டிவைடட் பை 7 நீங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா 7 × 6 டிவைடட் பை 7 + 3/7. ஸோ இது ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இது வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன், ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கிடைச்சிருச்சு. இதுல நீங்க 7 × 6 டிவைடட் பை 7 என்ன அர்த்தம்? 7 7 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹோல் நம்பர் கிடைச்சிருச்சு. ஸோ இது 7 × 6 டிவைடட் பை 7 6ன்னு அர்த்தம். ஸோ 6 + 3/7 அவ்வளவுதான். ஸோ 6 + 3/7 கேன் பி ரிட்டன் as 6 3/7. ஸோ இதான் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் இதான் 6 3/7. ஓகேவா? ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ கன்வெர்ட் 45/7 இன்டு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னா ஆன்சர் வந்து 6 3/7. ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இது முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். இதுல இருக்கிற 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ டோட்டலா 1 2 3 4 5 6 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா இது பார்த்துடலாம். ரைட் மிக்ஸ்டு நம்பர்ஸ் அண்ட் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ்ல ஃபர்தரா இன்னும் ஒரு 4 கொஸ்டின் போடலாம். 5 கொஸ்டின் நினைக்கிறேன். 5 கொஸ்டின் போட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.